இது போன வீடியோவோட கன்டினியூஷன் தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட காஞ்ச மிளகா வந்து தீர்ந்து போயிடுச்சு. அத ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஜாடிய கழுவி வச்சுட்டு, காஞ்ச மிளகாயும் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுடுறேன். இது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற காஞ்ச மிளகா தான். இருந்தாலும் வெயில்ல எனக்கு காய வச்சு கிறிஸ்பியா ஸ்டோர் பண்றதுக்கு பிடிக்கும். கையோட கிச்சனையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இது ஒயிட் டைல்ஸ்ன்றதுனால தினமுமே கொஞ்சம் மாப் போட்டு விட்டா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப அழுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கண்ணாடி பாட்டில்லாம் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்கிட்ட குட்டி குட்டி பாட்டில் கொஞ்சம் நெறைய இருக்கு. அதில எல்லாமே ஸ்பைஸ் பவுடர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன். அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு யோசிச்சிருந்தப்போ, கண்ணாடி பாட்டிலா வாங்கி ஸ்டோர் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாவும் இருந்தது. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்பேஸும் நெறைய ஆக்குபை பண்ற மாரி இருந்தது. அதனால ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசரா வாங்கணுன்றதுனால இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கு. இதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஓமம், மணத்தக்காளி விதை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதில மாத்துனதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரொம்பவே எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு.